ஹலோ சோல்ஜர்ஸ், இந்த வருஷம் ஜூலை மாதத்தில் கரெக்டாக 3 படம் ரிலீஸ் ஆயிருந்திருக்கும். 3 படம் பார்த்தீங்க அப்படின்னா பெரிய பட்ஜெட் படம், 3மே பெரிய படம். இந்த படத்தில் எது ஜெயிச்சுது, எதுக்கு முன்னுக்கு வந்துச்சு அப்படின்ட்டு பல பேருக்கு வந்து பல குழப்பம் இருந்திருக்கலாம். எது ஹிட்டு எது ஃப்ளாப்பு அப்படின்ட்டு பல விஷயங்கள் இருந்திருக்கு. பட் என்ன பண்ணா இது வந்து உண்மையிலே ரிசல்ட்லாம் பார்க்கும்பொழுது நான் ஷாக் ஆகிட்டேன். என்னடா சொல்லிட்டீங்க, இது அப்படியோட ஆச்சுன்னு கேட்டிங்க அப்படின்னா ஷாக்கு இருக்குது. நான் வந்து வீடியோவில் சொல்ல ஷாக் என்ன அப்படின்ட்டு. ஷாக் வாங்கிக்க தயாரா? ஷாக் வாங்கிக்க ரெடி? ஷாக் அடிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறீங்களா? ஷாக் வாங்கிக்கிறதுக்கு இந்த ஷாக் என்ன அப்படின்றத நான் வீடியோவில் சொல்கிறேன். வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி லைக் பண்ணிங்க. அப்புறம் கீழே வந்து ஹைப்னு ஆப்ஷன் இருக்கும். அப்படின்னா ஹைப் விடுங்க, கமெண்ட் பாக்ஸ் ஹைப் விடுங்க. அப்புறம் நம்ம சேனல் புது சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண சோல்ஜர்ஸ். ஓகே சோல்ஜர்ஸ், ஓரவசில் போயிடலாம். நான் கந்தசாமி, ஹிந்தா ஷோ ரியாக்டிவ் கந்தசாமி. ஜூலை மாதம் பார்த்தீங்க அப்படின்னா 3 பெரிய பட்ஜெட் படம் தான் ரிலீஸ் ஆயிடுச்சு. சரியா சொன்னா ஜுராசிக் வேர்ல்ட் ரீபர்த், ஃபண்டாஸ்டிக் 4 ஃபர்ஸ்ட் ஸ்டெப், அப்புறம் நம்ம சூப்பர்மேன். இந்த 3 படம் வந்து அனௌன்ஸ்மெண்ட் விடும் பொழுது எல்லாம் என்ன பண்ணிருந்தாங்க, டேய் இதெல்லாம் சூப்பராக படம் தான்டா ஓடும் ஆறாணி. சூப்பர்மேனும் ஃபண்டாஸ்டிக் 4 சேர்ந்துக்கிட்டு ஜுராசிக் வேர்ல்டு படத்தை அடி தூக்குறோம்டா அப்படின்ட்டு தான் எல்லாம் வந்து ஃபார்வர்ட் விட்டு இருந்தாங்க. என்னங்கடா ட்விஸ்ட் அடிக்கிறீங்க? 2 பேர் அடிச்சுக்கிட்டு ஒருத்தர் சாவா மீதி இருக்கிறவன நான் போடலான் இருந்தா. இந்த சிவில் வார் படத்துல வின்டர் சோல்ஜரும் கேடாவும் சேர்ந்துக்கிட்டு அயன்மேன் அடிப்பாங்க தெரியுமா, அந்த சீன் அந்த ஷாட்டை மட்டும் கட் பண்ணிட்டு அயன்மேன் ஜுராசிக் வேர்ல்டு, பக்கி வந்து சூப்பர்மேனு, கேப்டன் அமெரிக்கா வந்து ஃபண்டாஸ்டிக் 4 அப்படின்ட்டு வந்து பீம் போட்டு கலாச்சிக்கிட்டு இருந்தாங்க, இது பண்ணிட்டு இருந்தாங்க. இது மட்டும் இல்லாம வந்து இந்த படத்துல நட்டாசா தான் வந்து இவன் அடிக்கிறாங்க. ஓகேவா, நட்டாசாக்கெல்லாம் அவன் படம் பார்க்க வருவான், அதெல்லாம் என்னத்த ஓட போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் என்ன பண்ணா இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன படம் தான் ஜுராசிக் வேர்ல்ட் டாமினியன். அந்த படம் பார்த்தீங்க அப்படின்னா அது சரியா அது எதிர்பார்ப்பு தமிழ் ஓடல. ஜுராசிக் பார்க் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஜுராசிக் வேர்ல்டோட ட்ரையாலஜி பார்க்கும்பொழுது 3rd பார்ட் அந்த படம் தான். அதில் வேற வந்து கிளாசிக் ஜுராசிக் பார்க்கில் இருந்த கேரக்டர்ஸ்லாம் கொண்டு வர போகிறோம், அவங்களாம் வந்து ட்ரிபியூட் கொடுக்க போகிறோம், கேமியோ கொடுக்க போகிறாங்கன்ட்டு பயங்கரமாக பேசிக்கிட்டு இருந்தாங்க. பட் அந்த படம் எதிர்பார்த்த அளவுக்கு பெருசாக மக்கள்கிட்ட இது ஆகலை, எதிர்பார்த்த அளவுக்கு படமும் இல்லை, ஒன்றும் பெருசாக இல்லைடா. அந்த படம் விருப்பம் தான் இதாக இருந்துச்சு பல பேருக்கு. ஸோ வந்து அதே அப்படி ஆயிடுச்சு, இது நேரத்தில் இருக்க போகுது அப்படின்னு பழைய படமாக போனாங்க. சரியா வந்து 3 படத்துல ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆனது இந்த ஜுராசிக் வேர்ல்ட் ரீபர்த் தான். படம் ரிலீஸ் ஆகும் பொழுது அவன் படத்தை பார்த்துட்டு வந்துட்டு கழிவு ஊத்த ஆரம்பிச்சிட்டான். இது என்ன கன்றாவே ரிவ்யூ கேட்டு படம் பார்க்கவே பிடிக்கல. ஐயோ படம் வந்து அது மாதிரி ஆச்சு போல, 65 நம்ம பாக்கெட் மணி வச்சுக்கோ, தெலுங்கு படம் வேண்டான்ட்டு தான் படத்துக்கு போகலை, ஓட்டிட்டு தான் பார்த்துலான்னு விட்டேன். பல பேர் கழிவு ஊற்றிட்டாங்க அந்த படத்தை. பல பேருக்கு பிடிக்கல அந்த படம், அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் ரிலீஸ் ஆன திரைப்படம் தான் சூப்பர்மேன். சூப்பராக இருந்துச்சு. ஓகேவா, செம்மையா இருந்துச்சு. சைடு மாதிரி இல்லப்பா அப்படின்னு சொன்னாலுமே இந்த படம் நல்லா தான் இருந்துச்சு. என்ன காரணம்னா இங்க டிசி ஃபேன்ஸ் ரெண்டு பக்கம் பண்ணிட்டாங்க. டிசி ஃபேனு டிசி படம் பார்ப்பேன், சூப்பர்மேன் படத்தை வாழ வைப்பேன், டிசி வாழ வைப்பேன் அப்படின்ட்டு டிசி ஃபேன். இது ஆர்கானிக் டிசி ஃபேன்ஸ். இன்னொரு பக்கம் டிசி ஃபேன் தான், ஆனால் டி சப்போர்ட் பண்ண மாட்டேன், ஸ்னைடரை சப்போர்ட் பண்ணுவேன். ஸ்னைடர் ஃபேன்ஸாக மாதிரி ஆமா இது பண்ணிட்டு இருந்தாங்க. மேன் ஆஃப் ஸ்டீல்ரா, மேன் ஆஃப் ஸ்டீல் ஜெய் இது கெத்து, நேடா நீங்க புதுசாக அடிக்கிறீங்க, நேடா பாடுக்கிறீங்க, நேடா ப்ளீச் போட்டு வச்சிருக்கீங்க, நேடா பளிச்சுன்னு இருக்கு, எவனா லைட் ஆஃப் பண்ணுங்கடா அப்படின்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அது பெரிய ஆன்லைனில் பெருசாக போயிட்டு இருந்துச்சு, பயதாக போயிட்டு இருந்துச்சு. இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா அதை படம் இப்போ இது பண்ணிருந்தாங்க, இந்த படம் அப்படின்ட்டு இருந்தாங்க. ரிலீஸ் ஆகும்போது படத்துக்கு பயங்கரமான பாசிட்டிவ் ரிவ்யூ. இந்த ஜுராசிக் வேர்ல்டோட அதிகமான பாசிட்டிவ் பாயிண்ட் வாங்கினது இந்த சூப்பர்மேன் தான். ஏன் நம்ம ராடன் டொமாட்டோ பார்த்தீங்க அப்படின்னா இந்த 3 படத்தில் இந்த ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆன இந்த ஜுராசிக் வேர்ல்டு ரீபத்துக்கு வெறும் 51 ஸ்கோர் தான் கொடுத்து தக்காளி புதுங்கிருச்சிங்க அப்படின்ட்டு தக்காளி தான் கொடுத்துதான் ஸ்கோரை. சூப்பர்மேனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 83 கொடுத்து ஃப்ரெஷ் பீஸுங்க, ஃப்ரெஷ்ஷான தக்காளிங்க அப்படின்னு கொடுத்துருந்தான். இதுக்கப்புறம் ரிலீஸ் ஆன திரைப்படம் தான் வந்து ஃபண்டாஸ்டிக் 4. ஐயோ எல்லாம் தெரிஞ்சவனே 800 வரைக்கும் போறாரு, ஒண்ணுமே தெரியாத நம்மால எங்க போறான்னு தெரியல. அதில் ஏகப்பட்ட கிருத்தனங்கள். எங்கே சூப்பர்மேனை பார்த்துட்டு இந்த படத்தை பார்க்க மாட்டானோ கை போறாதோன்ட்டு அவனுங்களே வந்து எல்லா சீனையும் முக்கியமாக சேர்த்து விட்டுருந்தானுங்க டேலர் பேரில். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு நம்ம ராடன் டொமாட்டோ கொடுத்த ரேட்டிங் வந்து 87 ஸ்கோர் கொடுத்து இந்த 3 படத்திலேயே பெஸ்ட்டு இந்த படம் தான்டா வச்சுக்கடா போடா அப்படின்ட்டு ஃபண்டாஸ்டிக் 4க்கு வந்து ஒரு நல்ல ஒரு இது கொடுத்துருந்தான். முன்னே ரிலீஸ் ஆகும்பொழுது அப்போ இருந்த நிலமன்றது வேற. ரிலீஸ் ஆகும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஃபண்டாஸ்டிக் 4 நல்லா படம், பயங்கர ஹிட் ஆயிரும், கண்டிப்பாக சூப்பர்மேன் தூக்கி சாப்பிட்றோம், ஓகேவா, பயங்கரமாக ஹிட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்படியே அந்த பக்கம் வந்தா சூப்பர்மேன் நல்லா தான் இருக்கு, கண்டிப்பாக அதுவும் ஓடும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இதில் ஓடாமல் நக்கிட்டு போக போகிறது டைனோசர் படம் தான். டைனோசர் தான் பேசுறேன், ஜுராசிக் வேர்ல்ட் தான் நக்கிட்டு போயிருந்து தான் சொல்லிட்டு இருந்தாங்க.
இப்போதைக்கு வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த கிராஸ் ரிப்போர்ட்லாம் பார்க்கும்போது ரீபர்த்தை விட ஃபண்டாஸ்டிக் ஃபோருக்கும் சூப்பர் மேன் தான் ரிவ்யூலாம் இருந்துச்சு, கலெக்ஷன்லாம் போயிட்டு இருக்கு சொல்லிட்டு இருந்தானுங்க இது ஓப்பனிங்ல. அதுக்கப்புறம் அடுத்தடுத்த வாரங்களா பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே மாதிரி இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமாக தலையில மாறிச்சு. எப்படி கேப்டன் அமெரிக்காவும் வின்டர் சோல்ஜர் சேர்ந்துக்கிட்டு அயன் அடிக்கிறீங்களா? அடுத்த ஃப்ரேமை பாருங்க ஜி. உண்மையிலே சொல்கிறேன், நான் பார்த்த 3 படத்தில் எனக்கு பிடிக்காத படம் பார்த்தா ஜுராசிக் வேர்ல்ட் படம் தான். ஓகேவா, இந்த படம் பார்த்தீங்கன்னா எனக்கு 800 மில்லியனை தாண்டி 1 பில்லியன் கிட்ட போயிட்டு இருக்கேன். எனக்கு ஒன்றே புரியுது என்ன 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 நடக்குது அப்படின்ட்டு. இதில் வந்து பாவப்பட்டு ஜீவடி யார் பார்த்தா நம்ம தலைவர் பட்டாசிக்கு போகிறதா. என்ன அடி இறக்கம் இல்லையா உனக்கு? கூட்டத்துல ஸ்கோர் அதிகமா எடுத்தது இவன் தான். அடா இத கம்மியா காசு எடுத்து இவன் தான். இன்னொரு நடக்குது என்னடா இது ஆயிட்டு அப்படியே தலையில மாறிச்சு இந்த மொத்த கதையுமே. அதான் எனக்கு ஒன்றும் புரியல. ஃபர்ஸ்ட் வீக்கெண்ட்ல தான் போயிருக்கு போல. அடுத்த வீக்கெண்ட்ஸ்லாம் வந்து அப்படியே டிராப் ஆயிருக்கு. டிக்கெட் ரேட்டு பார்க்க வர ஆடியன்ஸ் எல்லாமே கட் ஆயிருக்குது. சூப்பர்மேன் பார்த்தீங்க அப்படின்னா சூப்பர்மேன் வந்து 600 மில்லியனுக்கு மேல ஏர்ன் பண்ணியிருந்தா கூட இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா வந்து டேரக்டா போட்டி அதோட மேன் ஆஃப் ஸ்டீலோட போட்டி வச்சிருந்தாங்க. மேன் ஆஃப் ஸ்டீல் பார்த்தீங்க அப்படின்னா அந்த டைம் 800 மில்லியனுக்கு மேல சம்பாரிச்சது. இதை வந்து இது பீட் பண்ணனா இது 800 மில்லியன் தாண்டணும். அது 800 மில்லியன் தாண்டா கூட அப்பத்தி இருந்த பணம் விற்கிறதுக்கு இப்போ பணம் விற்கிறத கம்பேர் பண்ணா இது வந்து இன்னும் வந்து 1 பில்லியன் எடுத்தாகணும். எடுத்தாதான் நாங்கள் ஒத்துக்குவோம் நல்ல படம்ட்டு அப்படின்ட்டு ஜெனரல் கண்டிஸ் பல பேர் வந்து கதறிக்கிட்டு இருந்தாங்க, இது பதிட்டு இருந்தாங்க. என்னவெல்லாம் சொல்ல வேண்டியதா இருக்கு பாரியா. என்னாச்சு அப்படின்னா இந்த படம் 800 மில்லியனே தாண்டல. நிறைய ஷூட் பண்ணிட்டு தெரியுமா? இப்போ என்ன ஜூலை போயிடுச்சு, ஆகஸ்ட் போயிடுச்சு, இதுதான் செப்டம்பரே வந்துருச்சு. இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த படம் வந்து 800 மில்லியன் எடுக்கவே இல்லை. வெறும் 600 நின்றுக்கிட்டு இருக்கு. இவனாவது பரவாயில்ல, இன்னொருத்தவன் இருக்கா ஃபண்டாஸ்டிக் ஃபோர்னு ஒருத்தன், அவன் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வரைக்கும் 505.1 மில்லியன் தான் வந்து சம்பாதிச்சிருக்காடுங்க. டேய் என்னடா இப்படி பண்றீங்க? இப்படி பண்ண எப்படா காசு சம்பாதிப்பா? என்னப்பா செய்யறது, விதி விளையாடுச்சுப்பா. நாயே நீ விளையாண்டு போட்டு விதி மேலேண்டா பழி போடுற. போட்டது 200 மில்லியன், வந்தது 500 மில்லியன் தான். அவனுக்கு ஏன் பண்ணதுன்னு அதிகமாக ஏன் பண்ணிட்டு இருந்தானுங்க. அதெல்லாம் வந்து மண்ணலி போறாம ஆகி போயிருச்சு. ஆக மொத்தம் இவனை சூப்பர்மேன் ஜெயிச்சு விட்டான். சூப்பர்மேன 2 பேரையும் ஜெயிச்சது யார் அப்படின்னா இது ஜுராசிக் வேர்ல்டு தான். எப்பறம் அதை படம் பாக்குறீங்கன்னா எப்படா டே உண்மையிலே நான் தமிழ்நாட்டில் உட்காந்துருக்கோம்டா, என்னால தான் படத்தை உட்காந்து பார்க்க முடியல. ஒரு அவ்வளவு மேலே அடுப்பாய் ஸ்கிரீனை வச்சிடலாமே ஆயிடுச்சுடா. முக்கியமா தற்கொலை குடும்பம் ஒன்று வரும், அந்த குடும்பத்தை பார்த்தும் போதே காண்டா இவ்வளோ. அப்புறம் வந்து அந்த டீரெக்ஸ் வச்சிருப்பான். டீரெக்ஸ் கடல் வாழ் நண்டும் டால்ஃபினும் கலத்தளவு வச்சிருந்தா என்ன குட்டி போடுமோ அந்த குட்டி மாதிரி உனக்கு அழகம். இந்த கருமத்தை கூட்டு வந்து அது ஒரு டேடாசருங்கன்னு நம்மளை வெறுப்பேற்றிருப்பாடுங்க. இது ஹைபிரிடுங்க அப்படின்ட்டு. இந்த கருமத்தெல்லாம் எப்படா உட்காந்து பார்த்துருப்பீங்க. அவன் அதையும் சாப்பிட்றான்டா. உண்மைன்னு சொல்லிட்டா இந்த படம் இவ்வளோ கலெக்ஷன் காரணம் சொல்லிட்டா எல்லாத்துக்கும் காரணம் இந்த குட்டி குஸ்மாங்க தான். மற்ற படங்களாவது உங்களுக்கு கதை நல்லா இருக்கணும், ஸ்க்ரீன் நல்லா இருக்கணும் அப்படின்னு. இது வந்து அதெல்லாம் கிடையாது. எனக்கு டைனோசர் வந்தாலே போதும், டைனோசர் வந்து வாயை காமிச்சாலே போதும், பாடல போதும் அப்படின்ட்டு அதை பார்க்கறதுக்கிட்டே ஆளுங்க வராங்களா. இப்போ சின்ன பசங்க சும்மா கூட தனியாக வராதுங்க, கூட குழந்தை அம்மா அப்பா கூட்டு இருக்கு. ஓகே, இப்படியே டிக்கெட் சேல் ஆகி பணம் வந்து மேலே பிக்கப் ஆயிருக்குது. நான் கையில கத்தி தூக்கின்னு ஓடணும். இந்த சட்டம் முழுக்க ரத்தக்கரை ஆயிடணும். மஞ்சள் இருக்கக்கூடாது, சந்தனம் இருக்கக்கூடாது, வாசம் வரக்கூடாது. இந்த மாதிரி டீரெக்ஸை காமிச்சாலே போதும், அந்த ஐபிஎல்ல தோனியை காமிச்சாலே போதும் ஆளுங்க வருவாங்க தெரியுமா. அந்த மாதிரி சிவாஜி படம் கிளைமேக்ஸ் மாதிரி நெரிச்சே சாவச்சாங்க. எல்லாம் படம் பார்க்க போயிருக்கானுங்க போல, டிக்கெட் வித்துருக்கு. ஆக மொத்தம் நீ கதை அதெல்லாம் போல வெறும் சுற்றுலா பொருட்காட்சி மாதிரி போயிருக்க. ஓகேவா, டீரெக்ஸ் வரணும் வாயை திறந்து ஆடு கத்துறோம், அதை பார்த்துக்கு கத்துறோம். ஸோ உண்மையிலே வந்து இது கேட்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா ஜூலியர் ரேஸ்ல எவங்கிட்ட அதெல்லாம் பரவாயில்ல, நீங்க 2 பேரே பெரிய ஆளுடா, போய் இவங்கிட்ட தோத்துருக்க தெரியுமா. இது கிடைக்கும் போது இவ்வளவு கஷ்டமா இருக்குது. பார்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. உண்மையே மட்டாசாக்கா பிளாக் கூட படம் சோலா படிக்கும் போது காசு இல்ல. டைனோசர் படத்துல சும்மா ஒரு கேமியோ குத்தாம நடிச்சதுக்கு இவ்வளவு துட்டு அழிட்டாங்க அந்த படத்துல. அதான் உசுர கூட்டு ஸ்டன் பண்ணி அடிச்சு அந்த படத்தையும் இவ்வளவு போகல, இந்த படத்துல இதாயிருச்சு. சரி ஓகே, என்ன பண்றது, எடுப்பதான் நினைக்கும் போது இதை பத்தி நீங்க கமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி வந்து உங்களுக்கு கேட்க உங்களுக்கு சாக்கா இருந்துச்சு அப்படின்றத வந்து கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு சாக்கா இருந்துச்சா? ஓகே சோஜஸ், வீடியோ போய் லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி ஒரு சேனல் அமைச்சிருக்காரு, ஹாலிவுட் படங்கள் டிசி மார்வலை பத்தி பேசுறாரு அப்படின்ட்டு ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் சொல்லி ஷேர் பண்ணி விடுங்க. ஓகேவா, அப்புறம் வந்து கீழே ஐப் இருக்கும், ஐ பட்டன் நமக்கு ஐப் ஏற்றி விடுங்க, லைக் பண்ணுங்க, சேனல் புது சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. நானும் இதே மாதிரியான இன்னொரு சுவாரஸ்யம் சந்திக்கிறேன். போடுறேன், பாய்.